சர்க்கரை அளவை வந்து மெதுவாக தான் உயர்த்தும். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 சாப்பிடுங்க. சளி இருமலுக்கு வந்து பேரிச்சம்பழத்தை அதோட கொட்டைகளை எடுத்துட்டு பாலில் போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களோட சளி இருமல் வந்து உடனடியாக குணமாகும். இப்போ நம்ம வீடியோவில் பேரிச்சம்பழத்தோட நன்மைகள் பற்றி பார்த்தோம். இப்போ பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பேரிச்சம்பழத்தை எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு சில நேரம் வந்து நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையில் நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை விரிவுபடுத்துறதுக்கும் காலையில் கூடுதல் ஆற்றல் அளிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழியாக ஹெல்ப் பண்ணும். 2வது, உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாப்பிட்றது. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு 30லேருந்து 60 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு விரைவான ஆற்றலை வந்து கொடுக்கும். 3வது வந்து விரதத்தின் போது சாப்பிட்றது. பொதுவாகவே மக்கள் உண்ணாவிரதத்தை முடிக்க பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சக்தியை கொடுக்கும். நீங்கள் உடம்புல இருந்து இழந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கும். பேரிச்சம்பழத்தை யாரெல்லாம் தவிர்க்கணும்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் இதை ஒரு சிலர் வந்து சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோயாளிகள். பேரிச்சையில் இயற்கையான சர்க்கரைகள் அதிகம் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் அவற்றை தவிர்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். 2வது, இலை இழப்பு டயட்டில் இருக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் அதிக கலோரிகள் இருக்குது. இது வந்து உங்கள் இழப்புக்கு வந்து சிறந்த உணவு கிடையாது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த அளவு உட்கொள்றீங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பழம், அதாவது 2லேருந்து ஒரு 4 பழம் சாப்பிடலாம். அதிகபட்சமாக 5 சாப்பிடலாம். 5க்கு மேலே எடுக்க வேண்டாம். நீங்கள் பேரிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அதே இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை பாலில் கலந்து சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்மூத்தியாக நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும். யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க மட்டும் மிதமான அளவில் எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அளவுக்கு மிஞ்சினா வெயிட் வந்து கெயின் ஆகும், சுகர் லெவல் கூடலாம். அதனால பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டாம், சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் இருந்தாலே போதும். அதில் ஒன்று தான் தினசரி நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.